குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/5/2025 ஸ்ரீ சக்தியோட ட்ரா நம்பர் 469க்கான கேரளா லாட்ரி கேசிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 269. நாளைக்கான ட்ரா நம்பர் 469. இப்போ இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான ட்ரா நம்பர்லேருந்து 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. பிசி 69 அப்படிங்கிறது. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி 26ஆம் தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 26ஆம் தேதி கொடுத்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு. ஸோ 3ஆவது நாள் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். 0, 4, 8. இப்போ 0 வந்துச்சுன்னா 5 அல்லது 6 வர சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 6 பாஸ் ஆகிருக்கு. இல்லை அப்படின்னா 5 வரல, அதோட பவர் 9 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ 5 அல்லது 6 பாஸ் ஆகிருக்கு. 6ஓட பவர் 1, 5ஓட பவர் 9. இப்போ 6, 9 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 4ஓட பவர் 7 அல்லது 2 பாஸ் ஆகிருக்கு. 5, 7 பாஸ் ஆகலை, 6, 2 பாஸ் ஆகிருக்கு. 8, 3 பாஸ் ஆகலை, 9 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 2, 6, 9 அப்படிங்கிற ரிசல்ட்டு இந்த இதிலிருந்து பாஸ் ஆகிருக்கு. நான் இதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா 7 இருக்குது, 6 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, 5 இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 77 இருக்குது, 7475. இங்கே 7755 இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டபுள்ஸ் வந்தோம். 6 வந்தால் 665. இல்லை அப்படின்னா 6, 5, 2 இதோட காம்பினேஷனில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 656 இல்லை 652 பேஸ் பண்ணி வரலான்னு சொல்லியிருந்தேன். இப்போ 6, 5, 2 பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. 2, 6, 5ஓட பவர் 5 இல்லை அப்படின்னு தான் வீடியோவிலே சொல்லியிருந்தேன். 9 இல்லை அப்படின்னு. 5ஓட பவர் 9. இப்போ நான் சொல்லலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். 6 வரலாம், இல்லை ஒரு 6க்கு பதிலாக 9 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 66 வரணும், இல்லை ஒரு 6க்கு பதிலாக 9 வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் வரும், டபுள்ஸ் வந்துச்சுன்னா 66 வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு நம்பர் 6 அப்படிங்கிறது 9 வர சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 5ஓட பவர் 9. 6, 5, 2 தான் நான் கொடுத்துருந்தேன். 6 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 6, 5, 6 இல்லை 665 இல்லை 652 அப்படின்னு கொடுத்துருந்தேன். இதில் 2, 6 பாஸ் ஆகிருக்கு. 5ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 9. 2, 6, 9 அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2, 6, 9 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான ரிசல்ட்டு 2, 6, 9 பாஸ் ஆகிருக்கு. இதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 5, 0, 3. 5, 0, 3 503 அப்படிங்கிறது பேலன்ஸ் நம்பர். எப்போவுமே ரிசல்ட்டை பார்க்கணும், பேலன்ஸ் நம்பரை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்க்கணும். 256, 107 அப்படிங்கிற நம்பர். இப்போ சொன்ன நம்பர், வந்த நம்பர், பேலன்ஸ் நம்பர், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர், இதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அல்லது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஆப்போசிட்டில் நேர் எதிர என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, அதுக்கு கீழே இருக்க நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது. எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா 6 நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் மேலே இருந்து வரலாம் அல்லது கீழே இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறதுனால தான் 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சிலர் ஒன் சைடு சார்ட் காமிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சார்ட்டுங்கிறது ஃபுல்லாக காமிக்கிறேன். அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதோட
துணை நம்பர், அதாவது என்னென்னா 3 நம்பர்ஸ் இல்லை அப்படின்னாலும் 2 நம்பர் அதை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்டு பாஸ் ஆகும். இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ 2, 6, 9 2க்கு பதிலாக என்ன வரும்? 0 அல்லது 1, எகைன் 2 இல்லை 3, 4, அது மாதிரி என்ன நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ 6க்கு பதிலாக அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். ரெகுலராகவே வின்னிங் எடுக்கலாம். நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஒரு நம்பர் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் கண்டிப்பாக வரும். இல்லை பி போர்டில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும். ஒரு சில நாள் அதோட பவர் நம்பர்ஸ் வரும். அப்படி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும். கன்ஃபியூஸாக, அதாவது ஸ்டார்ட்லேருந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த சார்ட்டில் இருந்து தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும். இந்த நம்பர் வரும் அப்படின்னு கன்ஃபார்ம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்து இந்த சார்ட்டில் இருந்து, அதாவது பார்த்தோம் அப்படின்னா 2 இது மிங்கிளாகி வராது. ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடை பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்கும். அப்படி தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும். 2 நம்பர்ஸ் தான், 833, 209 இதை பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா 256, 107 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வரணும். இல்லை அப்படின்னா 936, 887 இந்த மாதிரி 2 நம்பர் காம்பினேஷன் தான் ரிசல்ட் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 420, 244 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு 986, 255 அப்படிங்கிறது இது சார்ட்டில் இருந்து எடுத்த நம்பர் தான். இதில் இருந்து ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ரிசல்ட்டு 048, இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 048, 048 அப்படிங்கிறது நேற்று பாஸ் ஆகிருந்துச்சு. அதில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 6, 9 இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. 2, 6, 9 இப்போ 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நம்பர் இப்படி பாஸ் ஆகிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி வரலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 244, 255, 244, 255. இப்போ 44 டபுள்ஸ் வரலாம், இல்லை 55 டபுள்ஸ் வரலாம், இல்லை 22 டபுள்ஸ் வரலாம். எல்லாமே டபுள்ஸாக இருக்குது. டபுள்ஸ் வந்துச்சுன்னா 22, 44, 55 வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. இல்லை அப்படின்னா அதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2, 5, 4, இல்லை 2, 4, 5, இல்லை 4, 2, 5, 4, 5, 2 அந்த மாதிரி வந்துச்சுன்னா, அதே நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, இங்கே வந்தது மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 254, 245 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 55, 22, 44 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரலாம். இதான் எடுத்திருக்கேன். 245, 254 அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. இன்னைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கான ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அடுத்த நாள், இப்போ நாளைக்கான ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த நாள் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா, ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 103. இப்போ 28ஆம் தேதி ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் லாட்ரி, விஷு பம்பர். ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 103. இப்போ இன்றைக்கி ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி, சரி நாளைக்கு இன்னைக்கான ட்ரா நம்பர் 4. நாளைக்கான ட்ரா நம்பர் 469. இன்னைக்கான ரிசல்ட் BC
நாளைக்கான ட்ரா நம்பர்லேருந்து இருக்குது. ஸோ நாளைக்கான ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த நாள் ட்ரா நம்பர்லேருந்து வந்துச்சுன்னா ட்ரா நம்பர் 103. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கு ஆப்போசிட்டில் 102 இருக்குது, 109 இருக்குது, 103 இருக்குது, 107 இருக்குது, 105 அந்த மாதிரி நம்பர்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 69 பிசியில் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. எகைன் 03 வரலாம் அப்படின்னா 03 வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மாதிரி 03 அல்லது 30 வந்துச்சுன்னா 30 ஆர் 03 வந்துச்சு அப்படின்னா, ஆனால் 6 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 6ஓட பவர் 5 இல்லை 9ஓட பவர் 5. இப்போ சி போர்டில் 5 வர்றதுக்கான சான்ஸ் இருக்கும், இல்லை 0 வர சான்ஸ் இருக்கும், இல்லை 6 வர சான்ஸ் இருக்கும். 3 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக சி போர்டு வர சான்ஸ் இருக்கும். 5, 6, 0. பிசியில் கண்டிப்பாக 0 சான்ஸ் இருக்கும், இல்லை 5 சான்ஸ் இருக்கும், இல்லை 6 சான்ஸ் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 256. இப்போ 6, 5, 9, 6, 5, 7, 7, 6, 5, 7, 6, 0. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7, 6, 0. ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அப்படியே வரலாம், இல்லை அப்படின்னா 2ஓட பவர் 7 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 0 வந்துச்சுன்னா 7, 0 வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபியில் 2, 6, ஏபியில் 2, 6. நாளைக்கு ஏபியில் 0, 9 வர சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா 2, 6, 9. ஏபியில் 2, 6 வந்துச்சுன்னா இன்றைக்கி வந்திருக்கு. நாளைக்கு ஏபியில் 0, 9 வர சான்ஸ் இருக்கும். 2, 6 வந்ததுனால 0, 9 வர சான்ஸ் இருக்கும். ஏ போர்டு 0, பி போர்டு 9. இப்போ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 09ஓட 2 வரலாம், 09ஓட 6 வரலாம், 09ஓட 3, 09ஓட 5, இல்லை அப்படின்னா 099 டபுள்ஸ் வந்துச்சுன்னா 099 அப்படின்னு வரலாம். வந்த நம்பரை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா ஏ போர்டில் 2 இருக்குது, 3 வந்துச்சு அப்படின்னா 399. இங்கேயும் 399 இருக்குது, டைரெக்டாகவும் 399 இருக்குது. 399 அப்படிங்கிறது இருக்குது. இல்லை வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஏ போர்டில் 2 வந்துச்சு அப்படின்னா 2, 6, 9, 2, 4, 9 வரலாம். வந்த நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 2, 4, 9, இல்லை 2, 4, 5, 2, 4, 5, 2, 4, 9, 9ஓட பவர் 5. ஏ போர்டில் 1 வரும் அப்படின்னா 1 பேஸ் பண்ணி பாருங்கள். 2, 3 என்ன நம்பர் ஏ போர்டில் வரும்னு பார்க்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சார்ட்லேருந்து நம்பர்ஸ் எடுங்க, கண்டிப்பாக வின் பண்ணலாம். இப்போ அதாவது ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அடுத்த நாள் ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 103 வர சான்ஸ் இருக்கும், 703 வர சான்ஸ் இருக்கும், 503 வர சான்ஸ் இருக்கும். 103, 703, 503 ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. இல்லை ஏ போர்டில் 2 வந்திருக்கு, 3 வந்துச்சுன்னா 305, 503ன்னு கொடுத்துருங்க. 305 அல்லது 350. ஏ போர்டில் 2 எகைன் வந்துச்சுன்னா 210. 6ஓட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்துச்சுன்னா 210. ஏ போர்டில் 1 வந்துச்சுன்னா 120. 305, 350, 210, 120ங்கிற நம்பர். 03 பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ். இல்லை அப்படின்னா 495 ஏ போர்டில் 2க்கு பதிலாக 4 வந்துச்சுன்னா 495, 399 அல்லது 099. ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கு, 2ஓட பவர் 7 வந்தால் 701, 706. ஏ போர்டில் 0 வந்துச்சுன்னா 093, 095. இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 245, 254. ஏன்னா 2 நாள் இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பக்கத்தில் இருந்து வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கும்.
இல்லை அப்படின்னா சார்ட் பாருங்கள், சார்ட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 903 வர சான்ஸ் இருக்கும். எகைன் 9 வரும் அப்படின்னா 903. நான் வந்து 103, 703, 503 கொடுத்துருக்கேன். 5ஓட பவர் பார்த்தீங்கன்னா 9. 9 வந்துச்சுன்னா 903 வர சான்ஸ் இருக்கும். ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 103லேருந்து 903க்குள்ளே வர சான்ஸ் இருக்கும். ட்ரா நம்பரை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.